இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த வேதம், இது என்ன? இது இஸ்லாமியர்களுடைய வேதம். நமக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை அறிமுகப்படுத்தக்கூடிய, நமக்கான வாழ்வியலை நமக்கு சொல்லி தரப்படக்கூடிய, அப்படிதானே இது? ஆனா இந்த குர்ஆன்ல மொத்தத்திலே தொழுகையை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 100 வசனத்துக்குள்ள தான் இருக்கும், ஆழமா பார்த்தாலும் கூட. ஜகாத்தை பத்தி பார்த்தா இன்னும் விரல் விட்டு எண்ணி எல்லாம் 15ல இருந்து 20 வசனங்கள் இருக்கும். நோன்பை பத்தி பார்த்தா அதே அளவு தான், ஒரு 20 வசனங்கள். அதை தாண்டி இந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவ்வளவு பெரிய புத்தகத்துல 6000 சொச்சம் ஆயத்து இருக்கக்கூடிய இந்த குர்ஆன்ல நமக்கான தொழுகை, நமக்கான நோன்பு, நமக்கான ஜக்காத்து, நாம் செய்கிற இபாதத்துகளை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆயத்துக்களை சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் வேறதை பத்தி பேசுது. என்னதை பத்தி பேசுது இந்த குர்ஆன்? ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், அல் குர்ஆனு கௌனுன் நாதிகுன், அல் குர்ஆனு கௌனுன் நாதிகுன், அல் கௌனு குர்ஆனுன் சாபிதுன், அன் நபியு குர்ஆனுன் யம்ஷி. இந்த வேத புத்தகம் இருக்கிறது, இது பேசாத உலகம், இது பேசும் உலகம். அவர் சொல்றார், இது பேசும் உலகம். உலகம் இருக்கிறதே பேசாத குர்ஆன். இந்த உலகம் நம்மளை சுத்தி வானம் பூமி எல்லாம் இருக்கு இல்லையா, அது பேசாத குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்கிறது, இது பேசும் உலகம். மூணாவது சொன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, நடமாடும் குர்ஆன், மொபைல் குர்ஆன். குர்ஆன் நடக்கிறத பார்த்தா, பெருமானாரை பார்த்தால், ரசூலுல்லாஹை பார்த்தால் நாம் தெரியும். அது என்ன? இது பேசும் குர்ஆன், பேசும் உலகம். என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா வானம் பூமி இந்த உலகத்தினுடைய எத்தனை எக்கோசிஸ்டம், இயற்கை எத்தனை இருக்கோ அத்தனையில பேசும். இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்ப சில செய்திகளை சொல்றார், குர்ஆனுடைய அறிவு இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய அறிவு, அது உள்ள பூண்டா இந்த உலகத்தில் கிடைக்காதது எதை பற்றியும் அது பேசும், இந்த உலகத்தில் எது தேவையோ அத்தனையும் பேசும். சத்தகவுல் ஃபித்தன், பெருமானார் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், சத்தகவுல் ஃபித்தன், எப்பா நான் இறந்து போய்விடுவேன், இந்த உலகத்தை விட்டு நான் மறைவேன், எனக்கு பின்னால் நீங்கள் சில சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொன்னார். சத்தகவுல் ஃபித்தன், எனக்கு பின்னால் சில நீங்க சந்திக்கிறமா இல்லையா? எந்த இஸ்லாமிய மேடைகள் எடுத்துக்கிட்டாலும் சொல்யூஷன் சொல்றாம இல்லையா, பிரச்சனையை பேசலாம். எங்க போனாலும் அப்படி ஆயிடுச்சே, மோடி வந்துட்டாரு, அப்படி ஆயிருமா, நம்ம நிற்போமா, உட்காருவோமா, படுப்போமா, எந்திரிப்போமா, டாக்ஸேஷன் போட்டானே இந்த உலகத்துல இருக்க முடியுமா, பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப பெருமானார்கிட்ட கேட்கிறாங்க, வமல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. சஹாபாக்களுடைய தீட்சண்ய அறிவு. வமல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ். அப்ப பெருமானார் அவர்கள் சில செய்திகளை சொல்லுகிறார்கள், எப்படி தப்பிப்பது. உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எப்படி விழிவு காண்பது, அந்த பிரச்சனைக்கு, அந்த இஷ்யூஸுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கேட்ட உடனே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொன்னார்கள், 1400 ஆண்டுகள், அல் குர்ஆன் ஃபீஹி நபஉ மா கபலக்கும் வ கபரு மா பஅதக்கும் வ ஹுக்மு மா பைனக்கும் வ ஹுவல் ஃபஸ்ல் லைஸ பில் ஹஸ்ல் மன் தலக்கஹு மின் ஜப்பாரின் கஸமஹுல்லாஹ் வ மன் யப்தகல் ஹுதா பி கைரிஹி அதல்லஹுல்லாஹ் வ ஹுவ திக்ருல்லாஹில் ஹக்கீம் வ ஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம் லா தஸீகு பிஹில் லஹ்வா வ லா தல்தபிசு பிஹில் அல்ஸினா மன் கால பிஹி ஸதக் வ மன் அமில பிஹி வ மன் அதல பிஹி ஹக்கம பிஹி அதல். ஒரு பெரிய ஒரு செய்தியை பெருமானார் பேசுறாங்க. இன்னைக்குரிய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, தீர்வு நாம் எதை நோக்கி நகர வேண்டும். அன்னைக்கு சஹாபாக்களை கேட்ட உடனே பெருமானார் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னுண்டான வரலாறுகள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுருக்கி வைத்திருக்கிறார். If you travel in the Quran, you can get the history of the old people, old ages. முன்னால் உள்ளவர்களுடைய வரலாறு அத்தனையும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ நபகுமா வ கபருமா பஅதக்கும், இன்னைக்கு இருக்க, இன்னைக்கு மூத்தா போயிருவ, இனி ஒரு 50 வருஷம், இனி ஒரு 100 வருஷம், இனி ஒரு 1000 வருஷம் கழிச்சு என்ன நிகழும், அதுவும் குர்ஆனில் இருக்கு. ஃபீஹி நபகுமா வ கபருமா வ ஹுக்மு மா பைனக்கும், சமகாலத்தில் நீங்கள் எதையெல்லாம் பிரச்சனை என்று சந்திக்கிறீர்களோ அத்தனைக்கு குர்ஆனில் தீர்வு உண்டு. அது பதில் சொல்லுது. குர்ஆன் எல்லாத்துக்கும் நமக்கு விளக்கம் சொல்லுகிறது.
சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறதா என்பதுதான் நீங்க கேள்வி. நாம் அதை தொழுகிறோமா, அதை பரிசித்து பார்க்கிறோமா, அதை ஓதி பார்க்கிறோமா, என்ன செய்யணும்? இப்ப உதாரணத்துக்கு இந்த ஹிஜ்ராவை பற்றி உண்டான, இந்த ஹிஜ்ரத்தை பற்றி உண்டான செய்தி அதை சொல்வது அழகா சொன்னாங்க. முஸ்லீம்களுடைய காலத்தை எடுத்து அதற்கு முன்பு இருந்தே நாம் இந்த உலகத்தினுடைய தேதிகளை கணக்கிடுவது கமரி என்று சொல்லுகிற அந்த லூனா காலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல லூனா காலண்டர். நாம் இன்றைக்கு பின்பற்றுகிற இந்த இங்கிலீஷ் காலண்டருக்கு அது பேர் கிரிகோரியன் காலண்டர். ஒரு பாதிரியால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கிரிகோரியன். அவருடைய பேரை வச்சு இன்னைக்கு 2022 அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை கணக்கிட்டு இருக்கோம். நாம் பின்பற்றுவதும் நமக்கு முன்னால் உள்ள மனிதர்கள் பின்பற்றியதும் கமரி என்று சொல்லுகிற இந்த லுனாட்டிக், அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்ட காலண்டர்கள். ஏன் சந்திரனை அடிப்படையாக கொண்ட காலண்டர்களுக்கும் இன்றைக்கு நாம் இங்கிலீஷ் காலண்டர் சொல்றோம்ல, சூரியனை அடிப்படையாக கொண்டதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? டிஃபரெண்ட். ஒரு இயற்கையா ஒரு செய்தி விளைவிப்போம். நான் சமகாலத்தை குறித்து பேசுகிறேன், நீங்களும் நானும் எந்த அறிவை புரிவோமோ அதை குறித்து பேசுகிறேன். இன்றைய இளைய தலைமுறைக்கு எதை சொன்னால் விளக்குமோ அதை குறித்து பேசுகிறேன். நாளைக்கே போய் இந்த பையன் ஹிஜ்ரி அப்படின்னு சொன்னா மற்ற பசங்க எல்லாம் சிரிப்போம். நீ பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் இஸ்லாத்தை தெரியணும்னு நினைக்கலாம். ஏதாவது ஒண்ணு கேட்கணும். கல்லூரியில் நான் போய் மாணவர்களுக்கு வகுப்படுத்த சில இடத்துல இப்ப அதாவது ஹஜ் பெருநாளைக்கு முன்னால் ஒரு வகுப்பு இருந்துச்சு. அதுல போய் கேட்டேன், இப்ப ஹஜ்னா என்ன? வாட் இஸ் ஹஜ்? இதை யார் கேட்கிறா? நீ பஸ்ல பயணம் பண்ணுகிற போது உன்னோட அமர்ந்து இருக்கிற ஒரு மாற்று மத சகோதரனோட கேட்கிறார், பாய் என்ன பாய் ஹஜ்னா என்ன பாய்? சும்மா சொல்லு. உன்னை ஒருத்தன் தெரிஞ்சாங்க ஹஜ்னா இங்க இருந்து மக்காவுக்கு போறது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆளுக்கு ஒரு பீஸ், இதுல ஒரு பீஸ், இதுல ஒரு பீஸ். எல்லாருமே இந்த இஸ்லாமிய டெர்மினாலஜியோடு பேசலாம். ஹஜ்ஜிக்கு போறது, மக்காவுக்கு போறது, அங்க போய் குர்பான் கொடுக்கிறது. இது ஒரு மாற்று மத சகோதரனுக்கு விளக்கமா? இந்த வார்த்தையை பேசினா அவனுக்கு ஏதாவது புரியுமா? இன்னும் கொஞ்சம் குழம்பு போவான். இங்க இருந்து அங்க போய் கூட பிரியாணி தான் கொடுக்கு, ஆர்டர் வாங்கி காய வேண்டிய அல்லான்னு பிரியாணியை போட்டு படுத்து வாங்கி கொடுக்கு நினைப்பாங்க. ஒரு சாதாரண செய்தி சார். இது இந்த அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், இதை போய் உங்க அக்கா மாட்ட கேட்போம். யாருக்காவது ஒருத்தருக்கு ஹஜ்ஜிங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒண்ணு பத்தியும் கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அதை தயார்படுத்துவதற்கு நமக்கு கடமை இருக்கிறது. நாம தான் சொல்லிக் கொடுப்போம். நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லுவேன். ஜும்மா அன்னைக்கு பள்ளிவாசல்ல பிரசங்கம் நடக்கும். ஜும்மா அன்னைக்கு பிரசங்கம் எல்லாரும் வந்திருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அதற்கு இந்த உலகம் எப்படி தோங்கியதுன்னு ஒரு பயணம் பண்றாரு. இந்த உலகம் எப்படி, how the world created, இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது. அப்போ சொல்றாரு, அல்லாஹ் உலகத்தை படைச்சான். இதெல்லாம் பத்தாக்கு நாமம் அல்லாஹ் சொல்றான், உலகம் உருண்டையா இருந்துச்சு, அதை நம்ம படைச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வானம் பூமி எல்லாம் நம்ம 7 நாள்ல செஞ்சோம் அப்படின்னா அப்படின்னு அதுக்கு அழகா குர்ஆன்ல உள்ள ஹதீஸ்ல உள்ள எல்லா செய்திகளையும் சொல்றாரு. அன்னைக்கு மதியானம் அவன் இங்கிருந்து முடிச்சுட்டு அந்த பையன் 10th +2 படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய எப்படி உருவாச்சு வாக்கியார் பாடம் இருக்கிறார். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம், பெருவெடுப்பு கொள்கை. அது அந்த பாடத்துல அவர் நடத்துறாரு. இந்த உலகம் எப்படி தெரியுமா உருவாச்சு? இந்த உலகத்துல ஒன்னா இருந்துச்சு, உள்ள ஒரு பிரஷர் ஆச்சு, அது அப்படி துண்டாச்சு. அதுல ஒண்ணு வானமாச்சு, ஒண்ணு பூமி ஆச்சு, ஒண்ணு இப்படி ஆச்சு. இவன் பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். அஜர்த்து என்ன சொன்னார்? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான், 7 நாள் அல்லாஹ் படைச்சான். உடனே அஜர்த்து ட்ரெஸ்ஸையும் எப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஜுப்பா, தொப்பி, டெய்லி, தாடி. சார் பார்த்தா சார் நல்லா போட்டு செட்டு நீட்டா போட்டிருக்காரு. போட்டு செட்டு போட்டவங்கலாம் உண்மை பேசுவாங்க, இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளையா இருக்கவங்கலாம் போய் பேச மாட்டான். அதே மாதிரி போட்டு செட்டு போட்டவங்க இவனுக்கு அஜர்த்தை பார்க்கும் போதே பாவமா இருக்கு. ஏன்னா பல பேர் அப்படி நினைக்கிறோம், அஜர்த்து பார்க்க பாவங்க, வாயெல்லாம் போச்சுங்க. இந்த இல்மினுடைய மகத்துவம் தெரியாததால் அப்படி பாருங்க. பின்னாடி கூட ஆலிமா வந்து பிள்ளைகளுக்கு பிரைஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்க பிள்ளை என்ன ஓதிருக்குன்னு இப்ப நான் சொல்றேன். உங்க மகள் ஓதிட்டு வந்திருக்குல்ல, அந்த அம்மா என்ன படிச்சுட்டு வந்திருக்குன்னு இப்ப சொல்றேன். பாவம் இல்லை, அந்த புரிதலை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தரவில்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதற்கு பேசுறது இருக்கிறது, இதற்கு பேசினார். அந்த ஸ்கூல் வாத்தியார் பேசினாரே, எவனோ ஒருத்தருடைய கருத்தாக்கம். அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு மாறணும். ஏதாவது சொல்லுவான், அது இல்லையா இதுமா, இது இல்லையா அதுமா. ஒவ்வொரு ஆய்வும் இன்னொருவனுடைய ஆய்வின் முடிவிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒருத்தன் ஒரு ஆய்வை செஞ்சு முடிச்சிருவான், அது தப்புன்னு ஒரு ஆரம்பம்.
அதுதான் இந்த உலகத்தினுடைய அறிவு. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற இந்த அறிவு இருக்கிறதே, இது முழுமை பெற்ற அறிவு. இதுக்கு அடுத்து இன்னொரு அறிவு இல்லை, இதுக்கு அடுத்து இன்னொரு அறிவு தேவையும் இல்லை. குர்ஆன் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த வேதத்தை நீ படிக்க விரும்புகிறாயா, அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை படைக்க விரும்புகிறாயா, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், that is a book, லா ரைப ஃபீஹ், that is no doubt. இதுல திரும்ப போய் உள்ள வந்து கேள்வி கேட்கறதுலாம் இல்லவே இல்லை. இது முடிவான ஒன்று. there is no doubt. அட்ட உலகத்தில் சந்தேகமே இல்லாத ஒரு பொருள் இருக்கிறதுனா அது அல்லாஹ்வுடைய திருமறை வேதம் மட்டுமே. இது உள்ள இதனுடைய புள்ளியை கூட யாரும் சந்தேகப்பட முடியாது. சந்தேகப்பட்டு எவர்கள் உள்ளே வருகிறார்களோ அவர்களுடைய சந்தேகத்தையும் சீர்திருத்துவதுதான் அல்லாஹ். ஏன்னா இட்ஸ் கால் ஃபார் ஆல். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்து கூப்பிடுகிறது. அது காபிர்களையும் சேர்த்து கூப்பிடுகிறது. யா அய்யுஹல்லதீன கஃபரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கான வார்த்தை? நமக்கான வார்த்தை இல்லை. அப்ப அவருக்கு தான் பதில் சொல்லணும், அவன் தான் உள்ள ஒரு பார்க்கணும். இது முரடர்களையும் கூப்பிடுகிறது. எத்தனை விதமான கேள்விகளை புரட்டல்களை செய்தாலும் குர்ஆனுக்கு உள்ள வந்து போனா அவங்க மாறி போயிடுவான். அவ்வளவு அற்புதமான வேதம். அல்லாஹ் சொல்லுகிறான், முதலில் முத்தகி அல்லதீன யுமினூன பில் கைப், those who are believe unseen thing. இந்த முக்கியமான செய்தியே என்ன அப்படின்னா, தான் பார்க்காததை நம்ப வேண்டும், மறைவை நம்ப வேண்டும். அது மட்டும்தான் இது முதல் படி. மறைவை நம்புவதற்கு வெளிப்படையானவைகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பல பேர் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆய்வகத்துல போய் என்ன செய்வோம் அப்படின்னா, 2 அமிலத்தை எடுத்து இப்படி ஊத்து, 3வது இதுல இருந்து ஒரு கேஸ் வரும். அதெல்லாம் போயிருக்கோம் சார். இந்த 2 அமிலமும் நமக்கு தெரியும், ஊத்தியாச்சு, 3வது கேஸ் வந்துச்சு, எப்பதான் வந்துச்சு தெரியாது. உண்டா இல்லையா? மறைவு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு தெரியக்கூடியவரை அடையாளப்படுத்தி விட்டு அதன் வழியாக இறைவன் தன்னை நாம வைக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம எல்லாம் காலையில ஏதாவது நாஸ்டா பண்ணுவோம், 2 இட்லி சாப்பிடுவோம், ஒரு வடை, ஒரு பொங்கல், ஏதாவது சாப்பிடுவோம். வீட்டில் ஒரு தோசை, காலையில 2 இட்லி சாப்பிட்டாச்சு, ஒரு வடையை சாப்பிட்டாச்சு சார். இங்கிருந்து எதிர்த்து வேலைக்கு போயிட்டோம், அல்லது பெண்மணிகள் தாய்மார்கள் வேலை பார்க்குறாங்க, இல்லை நம்ம ஆஃபீஸ் போகிறோம், வெளியே போகிறோம், ஏதாவது கடையில் போய் பார்க்கணும், ஏதாவது செய்யறோம். காலையிலிருந்து மதியானம் சாப்பிடுகிற வரை இந்த 2 இட்லி எங்க போச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சாப்பிட்ட 2 இட்லி, ஒரு வடை, லுகர் வரை அது எங்க டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு தெரியுமா? வாய்க்குள்ள போட்டோம், கடைசியில வயிற்றுக்குள்ள போய் செடிச்சு மலமா போயிடுச்சு, அப்படிதான் நமக்கு தெரியும். அந்த 2 இட்லியில தான் உங்கள் கண் பார்த்தது, அந்த 2 இட்லியில தான் உங்க இதயம் இயங்கியது, அந்த 2 இட்லியில தான் உங்க கிட்னி வேலை பார்த்துச்சு, அந்த 2 இட்லியில தான் தலையிலிருந்து கால் வரை ரத்தம் இறங்கியது, காலிலிருந்து மீண்டும் மூளை வரை ரத்தம் இறங்கியது. 2 இட்லி தான். நான் சொல்றது 2 இட்லி ஒரு வடையெல்லாம் இவ்வளவு வரை உங்க இதயமும் உங்க கிட்னியும் உங்களுடைய லங்ஸும் எல்லாம் உங்களுடைய உடம்பை கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் இயங்கியது அந்த 2 இட்லி தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டர் போய் கொடுங்களேன், இங்க ஒண்ணு குத்துவான், மூக்களை ஒண்ணு குத்துவான், இங்க இருந்து ரத்தம் வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, இன்னொரு உள்ள போயிட்டே இருக்கணுமா, எத்தனை மிஷினரியை வச்சு மாட்டி வச்சு உங்களை அதாபு செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் சாப்பிட்ட இட்லி கண்ணுக்கு போச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? கிதாபுகளை எழுதுறாங்க, நீங்கள் வெளிப்படையாக செய்கிறது வெறும் 20% தான், 80% மறைவில் தான் இந்த உலகம் நடக்குது. உங்க இதயம் ஏன் இயங்குது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது இதயம் நிக்கட்டும்னு சொல்லிப்பாங்க, நிக்குமா? உன் பேச்செல்லாம் அது கேட்கவே கேட்காது. உன் இதயம் தானே, உன் கிட்னி தானே, கிட்னி நின்றுச்சு, ஏன் நின்றுச்சுன்னு கேள, ஏன் ஏன் நின்றுச்சு கிட்னி அப்படின்னு கேட்டு பாருங்களேன். நிக்கல, ஏன் நிக்குது? இறைவன் சொல்லுகிறான், அந்த வேலையை நாமே செய்வோம், அது இறைவன் சார்ந்தது. அப்ப அந்த புரிதலை வெளிரங்கத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானாக உள்ரங்கத்தில் இறங்குகிறான். இதுதான் தௌஹீத். வெறும் மலையாளத்தில் வந்து தொழுகிறது, தஸ்பீஹ் பிடிச்சு விடுறது, இருக்கிறது, அதெல்லாம் கடமை, செய்யாட்டி குற்றம். இந்த புரிதல் இருக்கிறது, இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான செய்தி. அதே விஷயத்துல காலண்டர் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். வாட் இஸ் காலண்டர்? காலண்டர்னா என்ன? ஒரு மனுஷன் கேட்பான்ல, இந்த ஆயத்தை பல தடவை ஜும்மால, தராவியில அல்ல அஜர்குமார் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசனத்துல எவ்வளவு அழகா ஒரு சின்ன பிள்ளைக்கு இது படிச்சா ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்காக விளங்குவான், ஒரு மூட்டை தூக்குறவனும் புரிஞ்சுக்குவான், ஒரு அஜர்த்தும் விளங்குவாரு, ஒரு ப்ரொஃபஸரும் விளங்கிக்குவாரு, இந்த துறையில் கொடிகட்டி பறக்கிற அறிவாளியும் விளங்கிக் கொள்வான். அப்படி பேசுகிறான். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான்,
ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியா, ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியா வல் கமர நூரா. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சூரியனை மிகப்பெரிய ஒளி உமிழியாக படைத்திருக்கிறார், ஒளியை கக்கக்கூடியதாக படைத்திருக்கிறார். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியா வல் கமர நூரா, அதுக்கு நேர் எகென்ஸ்டா சந்திரனை ஒளியை வாங்கி உமிழக்கூடியதாக படைக்கிறான். இந்த ரெண்டு அந்த குர்ஆன்ல உள்ள வார்த்தை. பொதுவாகவே குர்ஆனுடைய ஆழமே என்னன்னா அதனுடைய வார்த்தைகள் தான். இந்த ரெண்டுக்குமே அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தை போட்டுருக்கான். அதுல இருந்து வெளிச்சம் வருது, இதுல இருந்து வெளிச்சம் வருது, அல்லாஹ் அப்படி போடல. ஜஅல ஷம்ஸ தியா, ஒளி உமிழியாக, நூரா, இது ஒளியை வாங்கி பிரகாசிக்கும். திடீர்னு பாதி ஒளி வரலன்னா பாதி மட்டும்தான் பிரகாசிக்கும். வல் கமர நூரா وقدره منازل لتعلموا عدد السنين والحساب. அல்லாஹ் சொல்றான், அந்த சூரியனையும் சந்திரனையும் எதற்கு தெரியுமா படைத்திருக்கிறோம்? அதற்கு படிப்படியான நிலைகளை வைத்து மனிதர்கள் காலங்களையும் நேரங்களையும் அறிந்து கொள்வதற்காக. That is the time psychology. நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் தள்ளுவண்டியிலே போவார், அவர் இறந்து போயிட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க பார்த்துப்பாங்க, அந்த கை இதா இல்லாம அமெரிக்காவில் இருந்த ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்தாரு. இந்த வண்டியிலே போவார், அடையாளத்துக்கு சொல்றேன், இந்த வண்டியிலே போவார், கை ஒரு மாதிரி இருக்கும். அவர் டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அந்த டைம் எப்படி போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா அறிவியல் பூர்வமாக அவர் எழுதி இருக்கிறார். அவர் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சோம்னா ஒருத்தோம்னா அந்த ஆள் சொன்ன கான்செப்ட் தப்பு. இப்ப விவாதத்தில் ஓடிட்டு இருக்கு. ஒரு 40 ஆண்டு கால ஆய்வு அது. ஆனா ஒரு இஸ்லாமியனுக்கு எல்கேஜி படிக்கும் போது பாலா பாடம். சரி, எது சார் பெருசு? ஒரு இஸ்லாமியனுக்கு எல்கேஜியினுடைய பால பாடம். டைம்னா என்ன, ஸ்பேஸ்னா என்ன, அதிலே நாட்களும் வருடங்களும் எப்படி மாறி மாறி வருகிறது. அல்லாஹ் சொல்றான், நம் அந்த நிலவை ஏற்படுத்தியது நீங்கள் நாட்களை குறிப்பதற்காக வேண்டி, சூரியனை ஏற்படுத்தியது பயத்தை குறிச்சுக்கிறதுக்காண்டி. காலையில் ஆயிடுச்சா 6 மணி ஆயிடுச்சா அச்சுக்கு வந்துச்சு, 12 மணி ஆயிடுச்சா உச்சிக்கு வந்துச்சு, அது ஆயிடுச்சா சாயங்காலம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் கமல் என்று சொல்லுகிற அந்த சந்திரன் இருக்கிறதே உங்களுக்கு மாதங்களை காட்டும், நாட்களை காட்டும். அதை கொண்டுதான் நாம் நோன்பை வைக்கிறோம், நோன்பை விடுகிறோம், ஹஜ்ஜினுடைய காலங்களை அழித்து விடுகிறோம். இதெல்லாம் வச்சு ஆனா இது காலம் மாறி போய் சூரியனை நாட்களுடைய காட்டியாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால என்ன சார் பெரிய பிரச்சனை வந்துச்சு? சூரியனை நாட்காட்டியாக என்ன நடந்த போது நடந்துச்சு என்ன? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் சார் சூரிய கணக்கு படி? 365. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. 365. இன்னும் கொஞ்சம் லீப் வருஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தருவான். 365 கால் நாளுமா? நான் சொல்றது புக்ல இருக்கா இல்லையா சார்? நான் வந்து ஜோக்குக்கு சொல்லல, நடைமுறை 365 கால். ஒரு கால் அங்க சேர்த்துப்பாங்க. ஆனா இஸ்லாமிய அடிப்படையில 355 நாள். 10 நாள் கூட நாங்கள் ஆஜியாரு, 10 நாள் கூட நாங்கள் வெறும் 355 நாள். ஏன்? இது சந்திர கணக்கு. இதுதான் நாளையும் வருடத்தையும் நமக்கு சொல்லித் தருவது, மாதங்களையும் நமக்கு சொல்லி. குர்ஆன் அல்லாஹ் கேட்பான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, உங்களிடத்தில் வந்து இந்த சந்திரன் என்னன்னு கேட்கறான், இது எப்படி டிராவல் பண்ணுதுன்னு கேட்கறான். இதை பற்றி அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸ், அவர்களுடைய நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த டிராவலை படிச்சு வச்சிருக்கான். இந்த வானபூமியினுடைய இந்த சந்திரனுடைய சூரியனுடைய டிராவல் இருக்கிறதே, இதிலே குறிப்பாக சந்திர கணக்கு இருக்கிறதே, நாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, வாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, மாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, வருடங்களை தெரிந்து கொள்வதற்காக. மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், ஹஜ்ஜுக்கு அவர்கள் பயணம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நிலைகளை இருக்கு. இப்போ புரியுதா சார்? சயின்ஸ் குர்ஆனும் உண்டு. ஆனா நமக்கு ரெண்டும் மண்ணுன்னு சொல்லிட்டு இது வேற அது வேற சயின்ஸ் தான். அஜர்குமார்களுக்கு சயின்ஸ் விளங்காது. இன்றைக்கு சொல்லுகிறேன், பெருமானாருக்கு பின்னால் அறிவுலகம் திறக்கப்பட்டு இந்த உலகத்தினுடைய அறிவு கண்கள் எங்கு பார்த்தாலும் அறிவினுடைய ஒளிகள் திறக்கப்பட்ட காலம் 7வது 8வது 9வது ஹிஜ்ரி. இஸ்லாமியர்கள் கொடிகட்டி பறந்த காலம். அந்த நாள் தான் இப்போ வந்து டார்க் ஏஜ் அப்படிங்கிறாங்க, இருளின் காலம். அன்னைக்கு ஐரோப்பா இருள் இருந்துச்சு, உண்மை அவனுக்கு தெரியல. ஆனால் இஸ்லாமிய உலகம் கொடிகட்டி பறந்தது. அறிக்கை அன்னைக்கு அவருக்கு தான் நின்றாங்க. They are authorities. இதை பத்தி கேட்கணுமா? இஸ்லாமிய அறிக்கை தான் கேட்கணும்.
நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வானத்தை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, அல்லது நட்சத்திரங்களை பார்த்து நீ இப்படி ஓடுது அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா அவர் நுஜூமி, அவர் அஸ்ட்ரானமி, அதெல்லாம் படிக்கக்கூடாது, ஹராம்ங்கறான்ல. எல்லா ஹதீஸ் துறை அறிஞர்களும் வானவியலை படித்திருந்தார்கள். எல்லா தஃசீர் துறை அறிஞர்களும் வானவியலை தெரிந்திருந்தார்கள். வானவியலை தவிர்த்து தஃசீருடைய அறிஞர்களோ ஹதீஸுடைய அறிஞர்களோ இந்த இஸ்லாமிய வாணி வளம் வந்ததே இல்லை. வளம் வந்ததே இல்லை. ஏன்? என்னதுக்குரிய குர்ஆன் ஒருத்தர் படிக்கணும்னா முதல்ல வானத்தை, பூமியை, காற்றை, சந்திரனை, சூரியனை படிச்சே ஆகணும். وَنُرِيَ إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. அல்லாஹ் சொல்லுகிறார், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் ஆகி மூமின் ஆகி அதுக்கப்புறம் ஒரு தரஜா அவருக்கு கொடுக்கலாம் நம்ம நினைக்கிறப்ப வானத்தினுடைய மண்டலங்களை நாம் திறந்து விட்டோம். அவங்க எல்லாத்தையும் காட்டணும். எப்படி இந்த சோலார் சிஸ்டம் இயங்குதுன்னு சொன்னோம். அடுத்த மில்கி வே அப்படின்னு சொன்னோம். பால்வெளின்னா என்ன, வானம்னா என்ன, அதனுடைய அந்த சர்க்குலேஷன் எப்படி நடக்கும், இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் மிக நுட்பமாக அமைக்கப்பட்டது, மிக அழகாக அமைக்கப்பட்டது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். இறைவன் இருக்கிறானே அவன் அழகுக்கு சொந்தக்காரன். அவன் எதை செய்தாலும் அழகாகத்தான் செய்வான். அல்லாஹ் இந்த உலகத்தை அழகு, இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கான். அது ஓடல. இந்த வானத்துக்கு ஒரு சிஸ்டமேட்டிக், இந்த பூமிக்கு ஒரு சிஸ்டமேட்டிக். ஒரு நிமிடம், அரை நிமிடம், கால் வினாடி தன் பாதையில் இருந்து மாறினாலும் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அப்ப அல்லாஹ் அதை முறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த படிக்கிறதுக்கு தான் குர்ஆன். இப்ப விளங்குதா காலண்டர்னா என்னன்னு? எதை அவன் சொன்னா இவன் சொன்னா குர்ஆன் சொல்லுகிறது நமக்கு. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லித் தர வேண்டும். இந்த கால அளவுகளை இறைவன் சந்திரனை கொண்டு படைத்து வைத்திருக்கிறார். அந்த அளவீனங்களின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். நாட்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய இந்த உலகத்தை விட்டு பெருமானார் பிரிக்கிறதற்கு அந்த ஹஜ்ஜிலே இருக்கிறார். அப்போ ஒரு செய்தியை சொல்றாங்க. இன்ன ஸமானக இஸ்தபாரக கஹையதிஹி யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். மனிதர்களே, சஹாபாக்களே, என்னுடைய தோழர்களே, இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்ன ஸமானக இஸ்தபாரக கஹையதிஹி. இறைவனுடைய மிகப்பெரிய அருள் இந்த உலகத்தினுடைய காலண்டர்கள், அதனுடைய அல்லாஹ் படைச்சு வச்சிருந்த அந்த சிஸ்டத்தை நிறைய பேர் மாற்றி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம இங்கிலீஷ் காலண்டரை பார்த்தோம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட் இப்படிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு அரசனுடைய பேர். ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தான் காலத்தில் அதுல இருந்து தூக்கடா என் பேரை சேர்றாங்க. நான் சொல்றது விளங்குதா? தனக்கு தேவையான அவர்கள் காலத்தை மாற்றிக் கொண்டார்கள். மக்கள் அப்படி மாற்றி வச்சிருந்தாங்க. அந்நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ர் யுதல்லு பிஹில் லதீன கஃபரு யுஹில்லுனஹு ஆமன் வ யுஹர்ரிமுனஹு ஆமா. அந்த முன்னால் உள்ள அந்த ஜாகிலியாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். தனக்கு தேவைன்னா இது தடுக்கப்பட்ட காலம், இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட காலம். துல்ஹிஜ்ஜா, துல்காதா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் இறைவனால். அதனால போரிடக்கூடாது, வேற எதுவும் தப்பு தவறு செய்யக்கூடாது. முன்னாடியே இந்த சட்டம் இருக்குது. ஆனா அந்த ஜாகிலியா காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு தேவைன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளிங்க, பின்னாடி தள்ளிங்க. நான் சொல்ல புரியுதா? இப்ப முஹர்ரம் மாசத்துல ஏதாவது ஒரு சட்டம் வந்துருச்சு, ஏதாவது தேவைன்னா ஏங்க இந்த நல்ல நாளை, இந்த அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டதை அடுத்த மாசம் வச்சுக்குவோம், சஃபர்ல வச்சுக்குவோம், இப்ப சண்டை போடுவோம். இது குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். அந்நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ர். தங்களுக்கு தோதுவாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான். ஹஜ் எப்படி இருந்தது? 2 ஆண்டு ஹஜ்ஜுக்கு இப்ப நம்ம போறோமே ஒரு குறிப்பான காலத்தில், ஹஜ்ஜினுடைய மாதங்களில் இந்த 5 நாட்கள் தான் இருக்கணும்னு போறோமே, அப்படி ஹஜ் இல்லை. தஃசீர்கள்ல எழுதுவாங்க, 2 வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு. பெருமானார் எந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போனார்களோ அதற்கு முதல் ஆண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போறாங்க. அந்த ஆண்டு ஹஜ் நடந்தது துல்காதாவுடைய மாதத்தில். ஹஜ்ஜுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜினுடைய மாசத்துல ஹஜ்ஜை கொடுத்துட்டு லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிற அந்த சபையிலே நின்று பேசினார்கள். இன்ன ஸமானக இஸ்ததாரக ஹையதிஹி. அல்லாஹ் தஆலா இதுவரையும் உலகத்தில் அவவே வந்து மாற்றி அந்த காலங்களை இன்றைக்கு மிகச்சரியாக கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் ஹஜ்ஜினுடைய மாதம். நபியான நான் ஹஜ் செய்கிறேன். வஃபி ஐயி பலதிக்கும் ஹாதா. அங்க கேட்டாங்க, நீங்க எந்த நாட்டுல நிக்கிறீங்க, எந்த ஊர்ல நிக்கிறீங்க? உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், பெருமானார் பேரை மாத்த போறாங்கன்னு. அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவார்கள். எப்போதும் சஹாபாக்கள் அப்படி
பேசுவார்கள். குர்ஆனும் ஹதீஸுக்கும் முன்னே ஒரு மனிதன் அப்படித்தான் நடக்க வேண்டும். தனக்கு தன்னுடைய தலையை கீழே படைக்கணும் சார். இன்னொரு அறிவு நம் உலகத்தில் இல்லவே இல்லை. இது முற்று பெற்ற அறிவு. இது படைத்தவன் சொல்லித் தந்த அறிவு. இதன் வழியாக உலகத்தை பார்ப்பதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். அல்லிமு அல் குர்ஆன், அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன், அல் குர்ஆன் யுஅல்லிமுஹும் குல்ல ஷை. உங்கள் குழந்தைகளுக்கு வெறும் அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்லித் தாருங்கள். அது அவனுக்கு எது தேவையோ அத்தனையும் சொல்லிக் கொடுக்கும். நீ ஸ்கூல் பாடத்தை சொல்லிக் கொடுத்தா அவன் மௌத்தா போறவரையும் அவன் முன்னாடி நிற்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் சார் இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு படிச்சாச்சு, இன்ஜினியர் ஆகிட்டார், டாக்டர் ஆகிட்டார், கல்யாணம் முடிக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அத்தானு சொல்லணும். வாடா தம்பி, இது இப்படி செய்யும், இது இப்படி செய்யும். ஒரு பிள்ளைய இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் போயிருந்தா என்ன எதாவது செய்யலாம். வாடா அப்படி செய்யக்கூடாது, வளர்ந்துருக்கு எதுவும் பிள்ளையை பற்றி இப்படி இல்லையே இப்படி செய்யணும். அட சொல்றமா இல்லையா, அட சொல்றமா இல்லையா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்து பாருங்கள். அது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சராசரங்களுடைய அறிவை எல்லாம் திறந்து காட்டினார். நீ எப்போ நம்ம மூக்கினேன், எப்போ ஒருத்தன் அறிவியல் படிக்கிறானோ அப்பதான் அவன் இறைவனோடு நெருங்குவதற்கு, அவன் ஈமான் முழுமையாவதற்கு காரணமாக இருக்கும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வெறும் வானத்தையும் பூமியும் காற்றையும் சந்திரனையும் சூரியனையும் மனிதர்களையும் அந்த லண்டன்ல உள்ள ஆசிரியர் வந்து நடத்திருந்தார். சொல்லியிருக்கல ஏமாக்கா. உடனே ஒரு பையன் எடுத்து கேட்டான், சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க, இந்த புக்கு அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான புக்கா தெரியலையே. எடுத்த உடனே பக்கரா அப்படின்னு ஒரு வசனம், பக்கரானா மாடு, அது பக்கரா சூரத்துல் பக்கரானா மாடு. அதுக்கு எடுத்த உடனே மாடுன்னு இருக்கு. இதுல படிச்சு பார்த்தா மாட்டை பத்தி எங்கேயுமே வரல. ஒரே ஒரு வசனத்துல எங்கே ஒரே ஒரு இடத்துல எல்லாம் மாடுன்னு சொல்றான். அதுக்கு பேர் மாடுன்னு இருக்கு. அடுத்த ஆலயம், இது பேருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. முதல் வரைக்கும் அடுத்த வரைக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் கேட்கறான், இப்ப நம்ம ஒரு புக்குன்னா அறிவியல் புக்குன்னா டாப் டு பாட்டம் அறிவியல் மட்டும் இருக்கும். கணக்கு புக்குன்னா என் ஸ்டூடெண்ட் அடிக்கடி கேட்கறது, கணக்கு புக்கு எப்படியா இருக்கும்? டாப் டு பாட்டம் ப்ராப்ளம் மட்டுமே இருக்கும். கணக்கு புக்கில் என்ன சொல்லுவான், எடுத்த உடனே பேர் எடுத்து கீழே வரை ஸ்கூல்ல படிக்கிற ப்ராப்ளம் நம்பர் 1 2 அட்டை ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கணக்கு புக்கு தான். சயின்ஸே. ஆனா இந்த புக்கு மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டான். அந்த வார்த்தையார் அங்க பதில் சொன்னாரே, அதுதான் முக்கியமான செய்தி. அவர் சொல்றாரு, தம்பி இந்த மரத்தை பாருங்க, வெளியே வந்து ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரத்தினுடைய இலைகள் சின்ன சின்னதா, அதுல புளிய காய்க்கு சொல்லுது. பக்கத்துல வேப்ப மரம் இருந்துச்சு, அதை காட்டினாரு. இந்த இலைக்கு அந்த இலைக்கு என்ன வித்தியாசம்? அந்த வேற மரம் இது வேற மரம். இந்த அந்த புளிக்கும் அந்த வேப்ப காய்க்கு என்னப்பா வித்தியாசம்? அதை சாப்பிட்டா புளிக்குது சாப்பிட்டா. பக்கத்திலே ஒரு மாமரம் நினைச்சு அதை காட்டினாரு. இது எல்லாம் மாமரம். சரி, இது மூணுமே எந்த பூபாகத்திலே இருக்கிறது, எந்த பூமியில இருக்கு? ஒரே இடத்துல. மூணுக்கும் எவன் தண்ணி ஊத்தினான்? ஒரே தண்ணி தான். அது உங்களுக்கு மாமரங்க, அதனால கொஞ்சம் சீனியை போட்டு கலக்காட்டீங்க உள்ள, இது கொஞ்சம் குடிக்குங்க, அதனால குடிப்பு கொஞ்சம். அப்படி எவனாலும் தண்ணி ஊத்துறானா? தண்ணி எல்லாத்துக்கும் வசதியா குடிக்கலாம். இது குடிக்குது, அது இனிக்குது, இது கசகுது. அப்ப அவர் சொன்னார், இதுதான் குர்ஆன். இந்த இயற்கை எப்படி இருக்கிறது? அதுதான் குர்ஆன். மனிதர்களையும் இந்த படைப்பை அப்படியே உள்வாங்கி பேசுகிற ஒன்று. அதனால அல்லாஹ் தஆலா இந்த சிஸ்டத்தை அருமையா சொல்றாங்க. இது முதல் புரிதலாக நான் எப்போது இந்த கான்செப்டா பேசுறேன். இந்த அசல் இதுல என்ன விஷயம்? குர்ஆன்ல இந்த 2 ஆயத்து, இது தவிர இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமி, அதாவது இந்த சூரிய அந்த குடும்பம் சோலார் சிஸ்டத்தை பத்தியும் மில்கி வேஸ் பத்தியும் இதை பத்திலாம் இதுல பேசுறான். இன்னும் ஆயத்துகள் இருக்கிறது. இந்த ஆயத்துகளுக்குள்ள கூட ஹிஜ்ரத்துக்கு ஒரு இது வந்து வருஷம், நாலு, மணி, இதுக்கெல்லாம் காரணம் எதுங்கிறது தெரிஞ்சிச்சு. புரிஞ்சுச்சா சார்? உங்களுக்குலாம் புரிஞ்சாப்பா? நான் பேசுறதே உங்களுக்கு தான். இனி உள்ள எதிர்கால சமுதாயம் இந்த சிந்தனையோடு குர்ஆனை அணுக வேண்டும் அப்படிங்கிறத தவிர வேற இல்லை. நீங்க உள்ள வந்து பாருங்க சார். முரடனுக்கும் குர்ஆன் பதில் சொல்லும், முட்டு கொடுக்கவனுக்கும் பதில் சொல்லும். முடியவே முடியாது. இதுல தப்ப கண்டுபிடிக்க வர வேண்டும். வந்து எத்தனையோ பேர் அந்த கடலிலே மூழ்கி முத்தெடுத்து இந்த உலகத்துல குர்ஆனுக்காக நீ மௌத்தா போனவங்க உண்டு. இப்ப ஹிஜ்ரத் அப்படின்னு அழகா நம்முடைய அரசியல் சொன்னாங்க. மரியாதைக்குரிய ஜாஃபர் சாதிக் அதை சொல்லும்போது செய்து சொன்னாங்க, வர்ற அசத்துமார்கள்லாம் அங்கேயே மூத்தாயிட்டாங்க. என்னுடைய தாப்பனார் ஒரு செய்தியை, ஒரு ரகசியத்தை சொல்லி ஆகணும். அதனால சொல்றேன். மௌத்தாவதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய தாப்பனார் அழைத்தாங்க. அழைச்சி சொன்னாங்க, எப்பாவும் அண்ணன் நம்ம டாக்டர் அவனுக்கு அவ்வளோ விளங்காது, உனக்கு ஒரு வசியத்தை ஒன்று செய்கிறேன், நீ கேளுங்க. நீ ஆலிம் சாவா இருக்க,
இன்னொன்னு சின்ன பையனாவும் இருக்கேன், சில செய்திகளை சொல்லணும், சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாளைக்கு மௌத்தா போவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஏன் இப்படிலாம் பேசுது, வேற என்ன உலகத்துல எல்லாரும் இங்கேவா இருப்பான், நாளைக்கு டிராவல் ஆகும்டா, நான் போவேன். நான் மௌத்தா போன உடனே இப்ப நம்ம இங்க யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இல்ல இந்த ஊர்ல நமக்கு சொந்த பந்தம் யாருன்னு கேட்டாங்க. நீங்க, அம்மா, அண்ணன், நாங்க 4 பேர் இருக்கோம், நம்ம தான் சொல்றோம் அப்படின்னு. நம்மளை தவிர நண்பர்கள் சொந்தக்காரங்க யாரும் இல்லை, 4 பேர் தான். நான், எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அத்தா. இப்ப சொன்னாங்க, என்னுடைய மரண செய்தியை கேட்டு ஊர்ல இருந்து திருநெல்வேலியில இருந்து ஆளுங்க வருவாங்க. அதுல உங்க பெரியத்தா, சித்தப்பா, மாமா எல்லாரும் இருப்பாங்க. நீங்க ரொம்ப சின்ன பசங்க. அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி இவ்வளவு நாள் இருந்தால் உங்க அத்தாவுடைய அத்தா அம்மாவுடைய கபூர்லாம் அங்க இருக்கு, அவருக்கு பக்கத்துல தான் நடக்கணும், அதனால உங்க அத்தாவை தூக்குங்க, ஆம்புலன்ஸ் அப்படிங்கன்னா பேசுவாங்க. உன்னால பதில் சொல்ல முடியாது. சொன்னாங்க, நீ வேற மனநிலையில இருப்ப, அவங்க ஒரு முடிவு பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி தூக்கிட்டு போயிடுவாங்க, அத்தா பக்கத்துல நடக்கிறது. அது யார்கிட்ட கேட்டாலும் லாஜிக்கா நியாயம் தான். அவங்க அத்தா அம்மா பக்கத்துல நடக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் நீ ஒரு காரியத்தை செய்யணும். அதைத்தான் உனக்கு நான் வசியம் பண்றேன். அல்லாஹ்வை முன்னிறுத்தி உன்னிடத்தை சத்திய பிரமாணம் ஆகிறேன். நான் சொன்னேன், சொல்லுங்க தாய். அப்படி வந்து கேட்டால் நீ சொல்லணும், எங்க அத்தா இருக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆவூரில் தான் அடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடாப்பிடியா நின்றுணும். யார் எங்க ஊர் ஜமாத்து தலைவர் பக்கத்தோட அங்கீங்க யாரு வந்து சொன்னாலும் முடியவே முடியாது, எங்க அத்தா ஆவூர் தான் அடங்க வேண்டாம், அதுக்கு காரணம் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப கேட்டேன், அதுக்கு காரணம் என்னன்னா, நான் கேட்கணும்ல, எனக்கு நான் தெரியும். அத்தா வந்து சின்னத்தா, பெரியத்தா எல்லாம் மாமா எல்லாம் ஒரே கபூர்ல இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இங்க தனியா கிடக்கணும், எத்தனை நாளைக்கு நாங்க இந்த ஊர்ல இருக்கோம்னு தெரியல, திடீர்னு இந்த ஊரை விட்டு வேலைக்காக வேண்டி வெளியே போயிட்டா அப்படின்னு கேட்டப்ப என்னுடைய தாப்பனார் என்கிட்ட சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை சொல்லுவதற்காக வேண்டி 24 வயசுல இந்த ஊருக்கு வந்தேன். 40 ஆண்டு காலத்திற்கு மேல நான் ஓதி முடிச்ச உடனே முதல்ல வந்த ஊர் இந்த ஊர், வேற எங்கேயும் போகல. இந்த ஊருக்கு அப்ப நான் இந்த ஊர்ல உள்ள சின்ன பையனோடு நான் ஒரு சின்ன பையன் எல்லாருமே விளையாடுவேன், கிட்டிப்பிடி விளையாடுவேன். திடீர்னு வந்து ஏதாவது நாடக காட்சி போட்டா அந்த ஊருக்கார பசங்க என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போவாங்க. எனக்கு அதற்கு அந்த பக்கம் கிடையாது, அவங்க கூட போய் நைட்ல நாடகம் பார்ப்போம். அந்த வயசுல நான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊர்ல உள்ள பெரியவங்களை எல்லாம் என் அத்தா, அண்ணன், அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டேன். என்னை விட சின்ன வயசுல தம்பி அப்படின்னு கூப்பிட்டேன். 40 ஆண்டு காலம் நான் இங்கே இருந்து விட்டேன். நான் இருந்த ஒரே நோக்கம் அல்லாஹ்வை சொல்லுவது, அல்லாஹ்வை சொல்லுவது. அதை தவிர இந்த ஊருக்கு வந்தது வேற நோக்கமே இல்லை. நான் நாளைக்கு அல்லாஹ் கியாமத்துல என்னை எழுப்புனா என்கிட்ட இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது. நான் எதை வச்சு ஜெயம் பெறுவேன், என்னுடைய சொர்க்கம் எப்படி நிர்ணயிக்கப்படும் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், அல்லாஹ் உனக்காக வேண்டி வந்தேன், உன்னை பத்தியே சொன்னேன், அதே ஊர்ல மௌத்தானே அங்கே இறங்கப்படுவேன். இது நாளைக்கு எனக்கு உதவும். என் கபரினுடைய வாழ்க்கை ஒளி பெறுவதற்கும் என்னுடைய மறுமை சுவனம் வெளிச்சம் பெறுவதற்கும் இது ஒன்று காரணமாக இருக்கும். இதை நீ யாரையும் சொல்ல வேண்டாம். அவங்க வந்து கேட்கிறவங்களுக்கு வேண்டாம், இங்கே அடங்கு. சகோதரர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னது மாதிரி நடந்துச்சு. இங்கிருந்து எல்லாரும் வந்தாங்க, மாமா பெரிய தாத்தா எல்லாரும் நாங்க வந்து சொன்னாங்க, ஊருக்கு இருக்கிறோம் எல்லாம். அவங்க நம்மெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லை, நம்மளாம் பேசவே சின்ன பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சின்ன பள்ளிகள் நேரம் ஜமாத் தலைவர் அப்படிங்கெல்லாம் பேசி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ஜமாத் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க அவர் மகன்கிட்ட கேளுங்க. அவர் பெரிய மகன் எல்லாம் ஈடுபடல, அவர் சின்ன பையன் போய் கேட்டு அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட வந்து கேட்டவொடனே சொன்னேன், அதெல்லாம் போக முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி நீ சின்ன பையன் பக்குவப்பட்டாரு, அத்தா அவங்க கொண்டு போயிருக்கேன். நான் இல்லை பக்குவமாவது தத்துவமாவது இதெல்லாம் எனக்கு தெரியாது, அத்தா இங்கதான் வேணும். நான் இந்த செய்தியெல்லாம் சொல்லல, ஒரே முடிவு வந்துட்டேன், அழகுனா அவங்க தான் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு அதற்கு சொன்னதுனால இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில சொல்ற உலமாக்கள் அப்படி ஒரு மனநிலையோடு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அது சாதாரண ஹிஜ்ரத் அல்ல, ஊரை விட்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரணமான செய்தி அல்ல. இங்க பேசின அதற்கு ஒருத்தவங்க அழகா சொல்லுவாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறதுக்கு அப்புறம் அந்த போற அந்த நேரத்தை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் இவ்வளவு அழகாக எழுதுவார்கள். நாயகம் போயிட்டாங்க, நாளை ஊர்ல போய் தங்கிட்டாங்க, 3 நாள் அங்க இரவுல இருந்தாங்க. ஜிப்ரீல் வந்து அழைச்சிட்டு போறாங்க. ஜிப்ரீல் வந்து பெருமானார் அழைச்சிட்டு போறாங்க. அந்த ரோடு பெருமானார் தேர்ந்தெடுத்தது ஒரு மறைமுகமாக போகக்கூடிய பாதை. எப்போதும் மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த மெயின் ராஸ்தா கிடையாது. ஒரு ஊரை சுத்தி போறாங்க பெருமானார். அங்கதான் சவுக்கு இருக்கு, மேலே இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு போய் மேல வச்சாங்க, திரும்ப இறக்கி கொண்டு வந்தாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிகாட்டுதலில் மெயின் ராஸ்தால வந்து சேர்றாங்க.
இது வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியது. அதை படித்த போது கண்ணிலே ரத்தம் வந்தது. அந்த வார்த்தை இன்னும் அப்படியே இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயின் ராஸ்தாவுக்கு வர்றாங்க. மதீனா மக்காவுடைய சாலை. இன்றைக்கு நம்ம போறதுல பறந்து 400 கிலோமீட்டர் மாத்துங்க, 400 கிலோமீட்டர் ஒரு 2-3 மணி நேரத்துல சல்ல நாங்க போய் சேர்ந்துறோம். அந்த அமைப்பு அப்ப இல்லை. எல்லா இடத்திலும் மலைகள் இருக்கும். அந்த மலைகளும் ஏறுவதற்கு போது கரடுமுரடா இருக்கும். அந்த மலைகளில் போகும்போது நிப்பாட்டி ஒரு தடவை பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை, உம்ராவினுடைய நசீபை அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் தருவானாக. இங்கே வந்திருக்கிற வராத மக்கள் அத்தனை பேருக்கும் தருவானாக. நீங்க மக்கால இருந்து மதீனா போவீங்க, ஒரு பாறை பக்கத்துல வண்டியை போய் நிறுத்தி அந்த பாறையை தொட்டு பாருங்க. கரடுமுரடா இருக்கு, மண்ணு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பாறை மாதிரி அது இருக்காது. ஏறி போறதுக்கு ஏறுனா செருப்பு. அப்ப அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்கன்னா அந்த மலைகளை சுத்தி சுத்தி ஒவ்வொரு மலையாக சுத்தி சுத்தி இப்படிதான் போவாங்க. 7 இருந்து கரெக்டா 9 நாள் 10 நாள் பயணம். அது மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையே இருப்பது. பெருமானார் 8 நாள்ல போய் சேர்ந்தாங்க. வரலாறு இருக்கிறது. இப்ப மெயின் ராஸ்தாக்கு வந்தாச்சு. மக்காவுக்கு கிளம்பியாச்சு, அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பியாச்சு, ஊரெல்லாம் சுத்தி மெயின் ராஸ்தாக்கு வந்தாச்சு. அபூபக்கர் கூட வராங்க. நான் ஸல்லல்லாஹு அந்த பாதையில வந்து டக்குனு மக்கா பக்கம் திரும்பிட்டாங்க. எங்க போனோம்? மதீனாவுக்கு போகணும். இது செஞ்சு வண்டி மக்கா பக்கம் திரும்புது. உடனே அங்க நின்று அபூபக்கர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யாரோ சொல்லலாம் இது மக்காவுடைய பாதை, நீங்க இங்கிட்டு போகணும், நீங்க மதீனா போகணும், ஏன் மக்காவை பக்கம் திரும்புறீங்க அப்படின்னு வழிகாட்டுறாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய அந்த ஜோதி நிறைந்த முகத்தை பார்க்கிறார்கள். கண்ணில் கண்ணீரா வடியுது. அப்பதான் இந்த வார்த்தையை பேசுறாங்க, யா மக்கா இன்னகி கைரு அர்தில்லாஹி வ அஹப்பு அர்தில்லாஹி வ அஹப்புல் அர்தி இலல்லாஹி. அப்படி ஒன்று வார்த்தைகள். மக்காவே, நீ அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமி, சாதாரண பூமி அல்ல, நீ இறைவனுக்கு பிடித்த பூமி. அஹப்புல் அர்தி இலல்லாஹ், இங்கே கைர்களின் கூடாரம் கிடைத்திருக்கிறது. என்றைக்கு அபுல் பஷர், என்றைக்கு தௌஹீதினுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நின்னு ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாதி கைதி ஸரஇன் மின் பைத்திக்கல் முஹர்ரம் கேட்டாங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியின் மகனையும் பக்கத்திலே விட்டுக்கொண்டு, ரப்பே, இந்த பூபாகத்திலே ஒன்றுமில்லாத பூச்செடிகள் இல்லை, தண்ணீர் இல்லை, எதுவும் இல்லாத பாகத்தில் என் மனைவியையும் மகனையும் உனக்காக வேண்டி விட்டு போகிறேன். உலகத்தினுடைய கனிவர்க்கங்களை அவர்களுக்கு கொண்டு வந்து சாட்டுவாயாக நாங்கல்ல, அவர்களுக்கு என்ன தேவையோ தருவாயாக நாங்கல்ல. இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு சார். கீழே தண்ணி, இப்ப நம்ம தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்? போர் போடுவோம். தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்? போர் போடுவோம். கீழே ஓட போட்டு அந்த தண்ணி இங்க இருக்கு பார்த்து போர் போடுவோம். அந்த தண்ணீரை கொண்டு வந்து தருவனும் ரப்புல் ஆலமீன் தான். மக்காவுலயும் அந்த இடத்துலயும் தண்ணி இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு தேவைப்பட்டுச்சு. அங்க போர் போடுறதுக்கு ஆளுகள் இல்ல, கூட கணவன் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த அம்மா இந்த முறையிலே நடந்து கொடுத்து அங்கிட்டு நிற்க முடியாது. அல்லாஹ் அந்த குழந்தையினுடைய கால் ஒரு அடி அடியோட பூமி தரையிலிருந்து வந்துச்சா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று இன்னைக்கு வரையும் பிடிக்கிறமா இல்லையா? அந்த ஜம்ஜம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலின் தூசி இந்த சமூகத்தினுடைய உடலின் உள்ளே செல்கிறது. அப்படிங்கிற உணர்வு வேணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1000 அடி போர் போடுறாங்களே, தண்ணி வர மாட்டேங்கல. 1000 அடி நைட் முழுக்க போறான் சில ஊர்கள்ல. நம்ம ஊர் பறக்கிறது 16 அடி 20 அடியில கிடக்குது. இன்னைக்கு தண்ணி கீழே போயிட்டே இருக்கு. இனிமேட்டு அதை எடுத்தா காய்ச்சிக்கலாம் சொல்றாங்க. இந்த தண்ணி இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு பச்சிலம் குழந்தையினுடைய கால் அடி 1000 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய பாலைவனத்திலிருந்து தண்ணீரை மேலே பீச்சிட்டு அடிக்க செஞ்சதா இல்லையா? 1400 ஆண்டுகள் அன்னைக்கு வந்த தண்ணி இதுவரையும் வந்துட்டு இருக்கா இல்லையா? இதுதான் ரப்புல் ஆலமீனுடைய அந்த அவர்கள் செய்த சேவையின் வெளிப்பாடு. அவங்க செஞ்ச அந்த நினைப்புக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய கூலி. இந்த உலகம் மடங்கும், இந்த உலகம் மடங்கும். அரிசி வரை தூக்கி சென்ற அல்லாஹ்வுக்கு நபியை தூக்கி ஒரு நிமிஷத்துல தூக்கி கொண்டு போய் மதீனால விடலாம் முடியுமா? இல்லையா? அரிசி வரை முடிப்பது இருக்கு. அரிசி குடிச்சு எல்லாத்தையும் சுத்தி காட்டி வானம் பூமி இனி நடக்க போகிறது, நடந்தது எல்லா அறிவையும் இன்னி ஊத்திட்டு எய்மல் அப்பதீனமெல்லாம் சொன்னாங்கல்ல. நான் பார்க்கறதுக்கு சாதாரணமா ஒரு ஏழையின் மகனாக உட்கார்ந்து நான் சுப்பி சாப்பிடுகிற பேச்சை படங்கள் என்னை பார்த்து நீ அப்படி நினைத்து விடாதே. ரப்புல் ஆலமீன் எனக்கு அறிவினுடைய அத்தனை களங்களையும் திறந்து விட்டான். எனக்கு அந்தரும் தெரியும், ஆதியும் தெரியும். யார் சொல்லுங்க? எய்மல் அப்பதீனமெல்லாம் எல்லா இன்றைக்கு இருந்தார்கள் என்று சொன்னால்
வஸல்லம் இன்றைக்கு இருக்கிற கேஜெட்டை எப்படி இருக்கிறது நமக்கு சொல்லி தருவாங்க. இன்னைக்கு பிள்ளை எடுத்துக்கிட்ட மொபைல் ஐபோன் அது எப்படி இருக்கிறதுன்னு பெருமானார் நமக்கு சொல்லி தருவாங்க. சரி செய்தி போடுவோம். அங்க நின்றுக்கிட்டு மதீனாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஒரு அற்புதமான பூமி, நீ அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமி. லௌலா கௌமிகி, லௌலா கௌமிகி, உன்னுடைய கூட்டம் என்னை வெளியாக்கவில்லை என்று சொன்னார், லமா ஃபரஜ், நான் அந்த ஊரை விட்டு வெளியே வந்து மாட்டேன். எனக்கு நீ தான் பிடிப்பேன்னு அழுவாங்க. ஒரு நபி, ஒரு நபிக்கு உள்ளே உள்ள மனோநிலை ஏன்னா ஒரு பூமி இருக்கிறதே ஒரு தாய்க்கு சமமான, அங்கதான் அவன் பிறந்தான், வளர்ந்தான், குளிச்சான், எல்லாம் செஞ்சான், அது பிடிக்கும். இங்க இருந்து நீங்க நிறைய பேர் துபாயில இருக்கீங்க. இந்த வெயில் காலத்துல நம்ம என்ன பாடுபடுவோம் தெரியும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, 3வது மாடியிலிருந்து லிப்ட்ல கீழே இறங்கி கால் எடுத்து வரதுக்குள்ள தொப்பிலிருந்து வருகிற அந்த வேர்வை கீழே என்னுடைய செருப்பு வரையும் வந்துடும். கருத்துவான் நினைச்சிடும், கயிறு நினைச்சிடும், பனியன் நினைச்சிடும், தட்டி நினைச்சிடும், எல்லாம் வெறும் 3வது மாடியிலிருந்து வருது. ஆனா அரபி சாதாரணமாக இருக்கும். அந்த ஊருக்காரனுக்கு அப்ப இதை பேசி வச்சு இதுல உள்ள ரகசியம் என்ன? இதை இப்படி பேசிட்டாங்க ரசூல், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு இறக்கம் வந்துருச்சு சார், அல்லாஹ்வுக்கு இறக்கம் வந்துருச்சு. அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் மூலமாக சொல்லி மேல வாங்க சொல்லி ஆயத்தை இறக்குறாங்க. திருப்பாங்கல்ல நபி, உடனே ஆயத்தை இறங்கு இறக்கி அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல சொல்றான், அல்லாஹ் சொன்னான், எந்த சத்தியமிக்க வேதத்தை எந்த இறைவன் இறக்கினானோ அவனே திரும்ப இந்த ஊரை உங்க காலடியில கொண்டு போடுவான். இந்த தஃசீருக்கு, இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் இந்த ஹிஜ்ராவுடைய நிகழ்ச்சியை கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறார்கள். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் அல்லா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, புரிஞ்சுனா ஒரு தாயை விட்டு பிரிச்சது மாதிரி கண்டிப்பா திரும்பி வந்துருக்கு. சரி, இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்றைய சமூகத்திற்கு படிக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாரும் இருக்கீங்க. ஒரு 3 படிப்பினை மட்டும் இந்த ஹிஜ்ரான்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். முதலாவது படிப்பினை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைச்சிருந்தா எல்லாத்தையும் போய் கொடுக்கலாம். எல்லா முஸ்லீம்களும் அப்படித்தான் நம்புகிறோம். எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நல்லா காசு வரணும், ஒரு பெரிய பில்டிங் இருக்கணும், ஒரு கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், உடனே பிள்ளையை பார்க்கணும், அடுத்த பிள்ளையை பார்க்கணும், எல்லாம் இருக்கணும், அப்படியே செஞ்சு போயிருக்கு. நினைக்கலாமா சார்? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். எனக்கு வாழ்க்கைக்கு அப்படிலாம் இருக்க மாட்டேங்குது. ஏன் இருக்க மாட்டேங்குது? நான் நினைப்பதின்படி நம் வாழ்க்கை ஏன் அமைவதில்லை? வெளிநாடு போகும்போது நினைச்சுக்கிட்டே இருக்கோம், போகவே முடியல. கடை வைக்கணும்னு நினைக்கிறோம், தோத்து போறோம். பிசினஸ்ல போறோம், ஏமாந்து போறோம். உடனே அந்த மனைவி பார்த்துட்டு சொல்லுது, நீ கையை வச்சதெல்லாம் என்னைக்கியா முன்னாயிருக்கு, அவ்வளவு மட்டும்தான். இவன் இந்த பிசினஸ்ல உடஞ்சதை விட இன்னும் கீழே போயிடலாம். குடியை வெட்டி தானே இறங்கிடலாம்னு பாருங்க. இதுல தோற்றது கூட தோல்வி இல்லை சார். பெண்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் கணவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டா இருக்கு. அவர் என்ன செஞ்சாலும், அவர் தோத்தாலும் அவர் கூட நீங்க நில்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் அவர் ஜெயிப்பார். உங்களுடைய வார்த்தை உண்டு. ஏன்னா பெண்ணினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. முதலாவது விஷயம், பெருமானாரின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தூக்கிட்டு போய் விட்டுருக்கோம். ஜிப்ரீல் கவுனா போதும், அங்கே போய் மதினா ஒரு வேலையை இருக்காரு. ஏன் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போனாலும் இன்னும் நம்பியிருப்பான். அதாவது அரிசிக்கு போனது கூட அவன் நம்பல. நைட்ல எப்படியா போயிட்டு வந்தேன், இங்க இருந்து ரசூலா ஃபீட்பேக் விட்டா, ஆமா என் நேரத்துல இருந்தாங்க நீங்க வந்தாங்க, ஒருவேளை நம்பியா இருப்பா அப்படின்னு கூட நம்பி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. முன்னாடியே சொல்லிட்டா நீங்க இங்க இருந்து போக வேண்டியது இருக்கும். அதுல ஒரு ரகசியத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார், பிளானிங். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டாங்க. நான் இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணணும், அதற்கு எனக்கு என்னென்ன தேவை, நான் எப்படி போகணும், எந்த ஊரை நோக்கி போகணும், பிளானிங் பக்காவா இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் பிளானிங் ஒண்ணுமே இல்லை. என்னடா படிக்கிறேன், எதை படிக்கிறேன், ஏன்னா அந்த கோர்ஸ்ல வந்து சேர்ந்த பசங்கள்ட்ட கேட்டா, எதை எங்க அக்கா கொண்டு சேர்த்து விட்டாரு, துபாய் போகணும், அங்கே வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். அவன் டிட்டாச்மெண்டா இருக்கான் சார். அவனுக்கு வந்து சம்பந்தம் எங்க அப்பா பார்த்துவோம், சேர்த்து விட்டா காசு கட்டுறது அவரு, அங்க கொண்டு போய் சேர்த்து விடுற ஒரு வேலைக்கு அவரு, அவ்வளவுதான். இவன் வந்து அதே ஒரு மாப்பிள்ள மாதிரி. இப்படிலாம் பிள்ளைகளை பழக்காதீங்க. அவனுக்கு சில பொறுப்புகளை கொடுங்க. நீங்க என்ன படிக்கணும், நீ விரும்புறேன்னு சொல்லுங்க. பிளானிங், எதையுமே முறைப்படுத்தி திட்டமிடுதல் என்பதை இது சொல்லுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கிளம்பணும்னு சொன்னாங்கல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க முன்னாடியே வாகனத்தை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் அதற்குரிய காசுகளை தயாராக வைத்திருந்தார்கள். எங்க போகணுங்கிறதுல மிக தெளிவாக
நம்முடைய வழிகாட்டுதல் வரும் பொறுத்து இருக்காங்க. இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, இப்படி நம்மை போவைப்போனும் அல்லாஹ்தாங்கிற நம்பிக்கை தான். இப்ப எல்லாரும் நாம மட்டும் பிளான் பண்ணிட்டு நம்ம அப்படி போனோம், அப்படி இல்ல. நம்ம பண்ற பிளான அதை சரியாக முறைப்படுத்துவனுடைய இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடம் முதல்ல கிடைக்குது. இதுல நம்ம எங்க தோத்து போறோம்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம எதுலையும் பிளான் பண்றோமா? ஒரு கூடு கட்டுறதுல கூட சார், யாராவது 2 பேர் கூப்பிட்டு காம்பவுண்ட் அதை காம்பவுண்ட் நான் கெட்டுங்கன்னுவான். அவன் கெட்டுவான், உடப்பான், கொஞ்ச நாள் கழிச்சோன்னு சொல்லுவான், ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். முடிக்கும் போது ஒரு 25 லட்சம் ரூபாய். 25 லட்சம் ரூபாங்கிற சண்டை வந்துடும். கூட பள்ளியாசு போட்டுக்கு போற உனக்கு பிளானிங் இல்லை. நீ முதல்ல பிளான் பண்ணு. ரெண்டாவது அடுத்த ப்ரிப்பரேஷன். எதற்கும் தயாராக இருப்பது. இந்த ப்ரிப்பரேஷன் நீ கிடையாது. பிளானிங் கூட நிறைய பேருக்கு இருக்கு. நான் சவுதிக்கு போன சம்பாதிக்கலாம், அதுக்கு என்னையா செய்யற? அதானே தெரியும். காலையில இருந்து இப்படி இருக்கிறேன், மத்தியானம் பிரியாணி சாப்பிடுறேன், நைட்டு ஒரு டீ குடிக்கிறேன், அவ்வளவுதாங்க. அதாவது அப்படின்னா போதுமா? ஒரு பையன் துபாய்க்கு கூப்பிட்டுருக்காங்க நான் இருக்கும்போது. அதை நான் உதாரணமே நான் ஊருக்கு போறேன். ஏற்ற கொண்டு வந்து இவனை பத்தி இவனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இந்த ஊர்ல இருக்கின்ற அப்படின்னா நான் அப்படி கேட்டேன், என்னையா உனக்கு பிரச்சனை? இது என்னங்க இது ஊரு? காலையிலான விடிந்து சாயங்காலம் அப்படிங்கிறான். இல்ல அவன் சொன்னது எனக்கு கொஞ்ச நேரம் புரியவே இல்லை. அவன் சொல்றான் காலையிலான விடியுங்க, சாயங்காலம் அடையுங்க, என்னங்க ஊரு? அப்ப நான் கேட்டேன், உங்க ஊர்ல என்ன ஆகும்? அது காலையிலான உச்சிக்குங்க, அது வேற மாதிரி இருக்குமா? அவர் ஊர்ல விடிதான். இவன் ஊருக்கு போறதுக்கு என்ன